Good morning, everyone. Myself Akshaya. நான் இன்னைக்கு எடுக்க போற ஆர்டிகல் டாபிக் வந்து ஆன்ஜைனா. ஸோ ஆன்ஜைனா என்ன ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? செஸ்ட் பெயின். கிளாப் பண்ணலாமே. ஹார்ட்ல வர டிசீஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ஜைனா வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஹார்ட்டை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு இந்த ஆர்டிகிள் போகலாம். ஓகே, ஹார்ட். வாட் இஸ் ஹார்ட்? Anyone? Heart is a hollow structure, muscular organ. So, நாலு chambers இருக்கும். வால்ஸ் பத்தி எந்திரிச்சு யாராவது சொல்ல முடியுமா? வால்ஸ் மெயினா வந்து 2 வால்ஸ் இருக்கு. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ், இன்னொன்று வந்து செமினுலார் வால்ஸ். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர்ல 2 இருக்கு, ட்ரைகஸ்பிட். அதே செமினுலார்ல வந்து அரோட்டிக்கு பல்லுது இருக்கு. ட்ரைகஸ்பிட் வந்து ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். ஓகே, பைகஸ்பிட் வந்து லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். பைகஸ்பிட் வந்து மிட்ரல் வால்வ்னு சொல்லுவோம். ஹார்ட்டோட லேயர்ஸ் எண்டோகார்டியம், பெரிகார்டியம், மயோகார்டியம். ஓகே, லேயர்ஸ் வந்து எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். எபிகார்டியம் வந்து இன்னர் லேயர், மயோகார்டியம் மிடில், எண்டோகார்டியம் வந்து அவுட்டர் கவர். அண்ட் லங்ஸ்ல வந்து ப்ளூரான்னு ஒன்று படிச்சிருக்கோம். அது மாதிரியே நமக்கு வந்து ஹார்ட்லேயும் ஒரு சாக்ரைட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வந்து பெரிகார்டியல் சாக்னு சொல்லுவோம். அந்த பெரிகார்டியல் சாக்ல ஃப்ளூயிட், அதை வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட். எப்படி லங்ஸ்ல ப்ளூரல் ஃப்ளூயிட்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது மாதிரி ஹார்ட்டை சுற்றி ஒரு பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அது வந்து ஃப்ரிக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகே, க்ரூவ்ஸ், சல்கஸ் பிரெயின்ல இருக்கும்ல, அது மாதிரி ஹார்ட்லையுமே இருக்கு. அதை பற்றி யாருக்கா தெரியுமா? அது வந்து செப்பரேட் பண்ணுது நம்ம ஹார்ட் சேம்பர்ஸ். அதுல வந்து 3 இருக்கு. கொரோனரி சல்கஸ், ரைட் பண்ணுங்களா? ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ், ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்பரேட் பண்ணுது. இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ் வந்து ரைட் சைட் வென்ட்ரிகுலையும் லெஃப்ட் சைட் வென்ட்ரிகுலையும் செப்பரேட் பண்ணுது. அதான் ரைட் ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ். தேர்ட் வந்து போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ். ஸோ போஸ்டீரியர் சைட் ஆஃப் த ஹார்ட்ல வந்து 2 வென்ட்ரிகுல்ஸையும் செப்பரேட் பண்ணுறதுனால இது வந்து போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ். கொரோனரி சல்கஸை வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் க்ரூவ்னு சொல்லுவாங்க. ஆன்டீரியர் சைட் செப்பரேட் பண்றத ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ்னும், போஸ்டீரியர் சைட் செப்பரேட் பண்றத போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் சல்கஸ்னு சொல்லுவாங்க. வால்ஸ்ல சாம்பர்ஸை செப்பரேட் பண்ணுங்க. பிளட் சப்ளை ஆஃப் ஹார்ட் யாராவது? பிளட் சப்ளை ஆஃப் ஹார்ட் வந்து கொரோனரி ஆர்டரி. கொரோனரி ஆர்டரியில வந்து 2 இருக்கு, ரைட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி. ஓகே, கிளாப்.
ஸோ ரைட் coronary artery வந்து ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், SA நோட், AV நோட் அதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது. லெஃப்ட் coronary artery வந்து லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ். ஏன் SA நோட், AV நோட்லாம் வந்துச்சுன்னு தெரியுதா? அதெல்லாம் ரைட் சைடு தான் ப்ரெசென்ட் ஆகும். ஏன்னா SA நோட்லாம் படிக்கும்போது ப்ரெசென்ட் இன் போஸ்டீரியர் வால் ஆஃப் ரைட் ஏட்ரியம் சொல்லுவாங்க. அதனால ரைட் coronary artery தான் சப்ளை பண்ணுது. ஓகே, வீனஸ் ட்ரைனேஜ் அக்கா தெரியுமா? ரெண்டு வெயின்ஸ் இருக்கு. கிரேட்டர் கார்டியாக் வெயின், ஸ்மாலர் கார்டியாக் வெயின். கார்டியாக் வெயின் கிரேட்டர் கார்டியாக் வெயினை வந்து கொரோனரி சைனஸ்னு சொல்லுவாங்க. வந்து இந்த கொரோனரி சைனஸ் தான் ஹார்ட்டை வந்து ட்ரைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸ்மால் 95% coronary sinus drains the heart. நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்மாலர் கார்டியாக் வெயின் வந்து டெபசியன் வெயின் சொல்றாங்க. ஸ்பெல்லிங் வந்து THE நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஹார்ட்ல வந்து செப்டம் இருக்கும். அதை பத்தி ஒரு ஐடியா? செப்டம்ங்கிறது டெஃபினிஷன் சொல்லுங்க. இட் இஸ் a wall of tissue that separates the heart tissue. It is a wall of tissue that separate the heart's left and right side. To prevent the mixing of oxygenated and deoxygenated blood. To prevent the mixing of oxygenated and deoxygenated blood. Three septum present ஆயிருக்கு நம்ம ஹார்ட்ல வந்து. ஸோ நோட் பண்ணுங்க, சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏட்ரியல் செப்டம், ventricular septum, atrioventricular septum. ஹார்ட்ல வந்து ஃபோர்ஸா இருக்கு. யாருக்காச்சும் அதை பத்தி தெரியுமா? ஸோ fetal circulation, any idea? fetal circulation பத்தி. fetal circulationல வந்து ரெண்டு ஏட்ரியம் இருக்கும், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ அங்க வந்து fetal circulation வந்து நம்ம ஹார்ட் சர்க்குலேஷனோட கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகும். அங்க வந்து பிளட் பாஸ் ஆகும் fetal circulation. அங்க foramen ovale நோட் பண்ணிக்கோங்க. foramen ovale பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப அட் பர்த் சைல்ட் பிறந்த உடனே நியோனேட்ஸ்ல இருக்கும்போது லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். மூவ்ல இருக்க வர லங்ஸ் அவங்க வந்து ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. வெளியே வரமே ரெஸ்பிரேட் பண்ணும்போது அந்த லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த foramen ovale வந்து 50% சில்ட்ரன்ஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும்ன்றாங்க. அதை ஃபோர்ஸா ஓவாலிஸ் அப்படின்றாங்க.
ஹார்ட்ல ஃபோசா ஓவாலிஸ். அப்படி க்ளோஸ் ஆகாத இருப்பாங்கல்ல சில்ட்ரன்ஸ் 50% க்ளோஸ் ஆகிடும், ஒரு சிலருக்கு வந்து அது க்ளோஸ் ஆகாது. அப்படி இருக்கிறத வந்து பேட்டன்ட் ஃபோசா ஓவாலிஸ் அப்படின்றாங்க. பேட்டன்ட் PATENT பேட்டன்ட் FOSSA ஃபோசா OVALIS ஓவாலிஸ். இந்த ஃபோசா ஓவாலிஸ் இருக்கிறனால ரெண்டு ஏட்ரியம்க்கு நடுவுலையும் பிளட் கிளாட் பாஸ் ஆகி அந்த பிளட் வந்து நம்ம பிரெயினுக்கு சப்ளை ஆகும்போது அதில் கிளாட்ஸ் போய் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குன்றாங்க இந்த ஃபோசா ஓவாலிஸ்னால. பேட்டன்ட் ஃபோசா ஓவாலிஸ். ஓகே, இப்போ ஆர்டிக்கல்குள்ளே போனால் ஆன்ஜைனானா செஸ்ட் பெயின் தெரியும். அது வந்து மோஸ்ட்லி கார்டியோவாஸ்குலரில் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுறதுனால தான் அது வந்து நடக்குது. ஆன்ஜைனா வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேபிள், செகண்ட் அன்ஸ்டேபிள், தேர்ட் வந்து வாசோஸ்பாஸ்டிக். VASOSPASTIC. VASOSPASTIC. ஸோ இந்த 3 கிளாசிஃபிகேஷனில் இப்போ வந்து ஸ்டேபிள் பற்றி பார்க்கலாம். ஸ்டேபிள் வந்து இந்த 3லேயே ஸ்டேபிள் தான் ரொம்ப மோஸ்ட் காமனாக பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. 70% வந்து ஸ்டீனோசிஸ்னால அஃபெக்ட் ஆகும். ஸ்டீனோசிஸ்னா திக்னஸ் ஆகுது, அந்த ஆர்டரியோட வால் இருக்குல்ல, ஸோ அது வந்து திக்காகிறதுனால அங்கே நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். இதில் வந்து ஸ்டேபிளில் வந்து 70% ஸ்டீனோசிஸ்னால அஃபெக்ட் ஆகும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸ்டேபிள் ஆன்ஜைனா வந்து மோஸ்ட் காமன். 70% ஸ்டீனோசிஸ். ஸ்டீனோசிஸ்னா வெசல் வால் வந்து திக்னஸ் ஆகுறது. திக்னஸ் ஸ்டீனோசிஸ்னால ஆகுதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து பிளாக்னா ஃபேட் அக்குமுலேஷன். PLAQUE. பிளாக்னா இப்போ நம்ம வெசல் வால்ல வந்து ஃபேட் டெபாசிட் ஆகும்ல, அப்படி டெபாசிட் ஆகும்போது நமக்கு வந்து அந்த பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அதை தான் பிளாக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அத்தீரோஸ்க்ளீரோசிஸ்னாலையும் இதில் வந்து ஸ்டேபிள் ஆன்ஜைனா வருதுன்றாங்க. ஸ்டீனோசிஸ்னா நேரோவிங், ஸ்க்ளீரோசிஸ்னா திக்கனிங்.
70% ஸ்டீனோசிஸ். அப்பனா நேரோயிங்னா அந்த வெசல் வால் வந்து சுருங்குது. ஸோ அதனாலயே அவங்க பிளட் சப்ளை வந்து கம்மியாகும். அதிரோஸ்க்ளீரோசிஸ்னா அந்த ஆர்டரி வந்து திக் ஆகுது, பிளாக் ஃபார்மேஷன், ஃபேட் அக்குமுலேஷன் ஆகி அங்கே வந்து பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகுது. ஸோ இந்த ஸ்டேபிள் ஆன்ஜைனான்றது ரெஸ்ட்ல இருக்கும்போது நமக்கு வந்து பெயின் வராது. பட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட் மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இந்த ஸ்டேபிள் ஆன்ஜைனா வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ ஹார்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை. நமக்கு ஆல்ரெடி இப்போ பிளட் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்க போகிறதில்ல. அதனால இந்த பெயின் எக்ஸசைஸ் அப்போ வருதுன்றாங்க. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் அன்ஸ்டேபிள் போலாமா? அன்ஸ்டேபிள் வந்து எக்ஸசைஸ்லேயும் வரும், அட் த டைம் ரெஸ்ட்ல இருக்கும்போது வரும்ன்றாங்க. பெயின் அக்கர்ஸ் டியூரிங் எக்ஸசைஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் ஆர் அட் ரெஸ்ட். Pain occurs during exercise or stress or at rest. இது எதனால வருதுன்னா அந்த அத்தீரோஸ்க்ளீரோட்டிக் பிளாக்னு சொன்னேன்ல, லைக் அந்த பிளட் வெசல்ல வந்து பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது ரப்சர் ஆகுறதுனால இது வந்து வருதுன்றாங்க அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா. ஸோ ரப்சர் ஆகும்போது பிளட் எல்லாம் அந்த பிளாக்ல இருந்து வெளியே போயிருந்த அந்த வெசல் வால் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு கிளாட் ஃபார்மேஷன் இருக்கும், அதனால இந்த அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா வந்து வருதுன்றாங்க. இந்த அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா வரதுதான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வந்து வரதுக்கான காரணமா இருக்கு. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னா அந்த ஹார்ட் டிஷ்யூ லேயர் அந்த ரப்சர் ஆகிற இடத்துல வந்து நெக்ரோசிஸ். ஓகே, அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா பத்தி ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, அதனால திரும்படி சொல்றேன். நோட் பண்ணாம இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா வந்து பெயின் அக்கர்ஸ் டியூரிங் எக்ஸசைஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் ஆர் அட் ரெஸ்ட். It is usually caused by rupture of atherosclerotic plaque with thrombosis. Thrombosis na என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? blood clot ஆகும். அந்த வெசல் வால்ல வந்து ஒரு டேமேஜ் ஆகி அங்க நடக்கிற கிளாட்டிங்க தான் த்ரோம்போசிஸ்னு. இதே எம்பாலிசம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை பத்தி யாருக்காவது ஏதாவது ஐடியா? ஏதாவது கிளாட் ஃபார்ம் ஆகி அதை பிளாக் பண்ற மாதிரி. இப்போ ஒரு வெசல் போடுதுன்னா அந்த வெசல்ல நடுவில் ஒரு பிளேட் வந்து சைட்ல இல்லாமல் எனக்கு நடுவில் ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு பிளாக் பண்ற மாதிரி ஒரு இருக்குதுன்னா ஓகே, கிளாப் பண்ணுங்க. எம்பாலிசம்னா இப்போ ஒரு இடத்துல வந்து பிளட் வந்து கிளாட் ஃபார்ம் ஆகி அந்த சர்க்குலேஷன்லேயே போறது. இப்போ அந்த வெசல் போது ரெண்டா பிரியுது, அந்த இடத்துல வந்து அந்த பிரியிற இடத்துல வந்து அந்த கிளாட் நின்றுக்கிறோம், அங்கேயே செட்டில் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பிளட் பாசேஜ் ஆகாது. ஸோ அங்கே வந்து நமக்கு டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ இருக்கும், அதை தான் எம்பாலிசம்ன்றோம். த்ரோம்போசிஸ்னா அந்த ஆர்ட்ரி வெசல்ல வந்து டேமேஜ் ஆகி அங்கே நடக்கிற கிளாட் ஃபார்மேஷன் தான் நம்ம வந்து த்ரோம்போசிஸ்ன்றோம். Unstable angina leads to high risk of myocardial infarction. மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அந்த இடத்துல டேமேஜ் ஆகுதுல ஹார்ட் வெசல்ஸ்ல, இப்போ கொரோனரி ஆர்டரி அங்கே டேமேஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நெக்ரோசிஸ் செல் டெத் நடக்குது. ஸோ அங்கே செல் டெத் நடக்கிறதுனால அந்த டிஷ்யூ ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகுது, அதனால நமக்கு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வருதுன்னு சொல்றாங்க. ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ
அந்த வெசல் வால்ல வந்து டேமேஜ் இருக்கனால நெக்ரோசிஸ் நடக்குது. நெக்ரோசிஸ்னா செல் டெத். அந்த கொரோனரி ஆர்டரியில வந்து அந்த டிஷ்யூஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகுறதுனால நமக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வருதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வாசோஸ்பாஸ்டிக் ஆன்ஜைனா. இதுக்கு இன்னொரு நேம் வந்து பிரின்ஸ் மெட்டல் ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க. PRINZ METAL ஆன்ஜைனா ANGINA. ரிப்பீட் பண்ணணுமா? PRINZ METAL மெட்டல் ஆன்ஜைனா. ஸோ இந்த ஆன்ஜைனா வந்து இட் ஹேப்பன்ஸ் அட் எனி டைம். ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணும்போதுனாலும் சரி, எப்பனாலும் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த பிரின்ஸ் மெட்டல் ஆன்ஜைனா ஆர் வாசோஸ்பாஸ்டிக் ஆன்ஜைனா. அப்புறம் வந்து அத்தெரோஸ்க்ளீரோசிஸ் இருந்தாலும் இந்த ஆன்ஜைனா வந்து நடக்கும் இல்லைனாலும் ஒரு சில பீப்புள்ஸ்க்கு அத்தெரோஸ்க்ளீரோசிஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்குனாலும் இது வந்து வரும்ன்றாங்க இந்த வாசோஸ்பாஸ்டிக் ஆன்ஜைனா. வாசோஸ்பாசம் டெஃபினிஷன் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் மசில்ஸ் ஏன்னா ஹார்ட்ல இருக்க மசில் ஸ்மூத் மசில்ஸ் தானே. ஸோ ஸ்மூத் மசில்ஸ் அரவுண்ட் த ஆர்டரிஸ் சரி. ஆனால் டெஃபினிஷன் பார்க்கும்போது எனக்கு இன்னும் வந்துச்சு. Smooth muscles around the arteries constrict ஸ்மூத் மசில் கேட்டீங்களா? ஹார்ட்ல இருக்கிறது கார்டியாக் மசில் தான். பட் அந்த ஆர்டரி வால்ஸ்ல இருக்கும்ல, அது வந்து ஸ்மூத் மசில்ஸ் தானே. ஸோ டெஃபினேஷன் சொல்றேன். ஸ்மூத் மசில்ஸ் அரவுண்ட் த ஆர்டரிஸ் constrict extremely tightly and reduce blood flow enough to cause ischemia. So repeat பண்றேன். Smooth muscles around the arteries constrict extremely tightly and reduce blood flow enough to cause ischemia. So the artery constrict ஆகுறதுனால ischemia வருதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில சிவியர் கேசஸ்ல வந்து 3 லேயர்ஸ்னு சொன்னோம்ல ஹார்ட்ல, எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். அந்த 3 லேயருக்குமே பிளட் சப்ளை இல்லாம அங்க வந்து பிளட் ஃப்ளோ இருக்காது. அதை வந்து டிரான்ஸ்மியூரல் இஸ்கீமியான்றாங்க. ஸ்பெல்லிங் வந்து TRANSMURAL இஸ்கீமியா. இஸ்கீமியா ஸ்பெல்லிங் வேணுமா? In severe cases that all layers of heart wall being supplied are affected. Therefore, it is transmural ischemia. TRANSMURAL. இதை எப்படி நம்ம வந்து டயக்னோஸ் பண்றதுன்னு பார்ப்போம்.
இந்த 3 கிளாஸிஃபை இருக்குல்ல, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், வாசோஸ்பாஸ்டிக். இதை வந்து இசிஜி மூலமா நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டேபிளுக்கும் அன்ஸ்டேபிளுக்கும் எஸ்டி செக்மெண்ட் வந்து டிப்ரெஷனாக வரும். எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷன், எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷன். ஆனா இந்த வாசோஸ்பாஸ்டிக்ல வந்து எஸ்டி செக்மெண்ட் வந்து எலிவேஷனா இருக்கும். வாசோஸ்பாஸ்டிக் எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன். ஸோ இது வந்து எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷன், இது வந்து எலிவேஷன் இசிஜியில். ஓகே, அவ்வளோதான். ஹார்ட் பற்றி ஓரளவு ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ ஆர்டிகிள் பற்றி போனால் அப்ஸ்ட்ராக்ட். ஓரலாக சொல்கிறேன், ரீட்லாம் பண்ணல. ஆன்ஜைனா வந்து எதனால் வருதுன்னா இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்னால வருதுன்றாங்க. ஸோ இந்த இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்னால் என்ன ஆகுதுன்னா மிஸ்மேட்ச் பிட்வீன் ஆக்சிஜன் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஆக்சிஜன் சப்ளை அங்கே கம்மியாக இருக்கிறதா இஸ்கீமியான்றோம், அண்ட் பிளட் ஃப்ளோவும் அங்கே கம்மியாக இருக்குது. அதை தான் ஆன்ஜைனா வரதுக்கான மெயின் சிம்டம்னு சொல்கிறாங்க. இங்கே எபிகார்டியல் ஸ்டீனோசிஸ் தான் நியர்லி half of the patient presenting with angina. எபிகார்டியல் கொரோனரி ஸ்டீனோசிஸ். ஸ்டீனோசிஸ்னால் ஆல்ரெடி சொன்னேங்க, நேரோ எபிகார்டியம் லேயர், இன்னர் லேயர் ஆஃப் ஹார்ட். எபிகார்டியல் லேயரில் சப்ளை பண்ணுற கொரோனரி ஆர்டரியில் நடக்கிற ஸ்டீனோசிஸ்னா எபிகார்டியல் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னும் நிறைய கேசஸில் வந்து சிம்டம்ஸ் வாசோமோட்டார் டிஸார்டர்ஸ், வாசோமோட்டார் டிஸார்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன், ஒன்று வந்து எபிகார்டியல் கொரோனரி ஸ்டீனோசிஸ், இன்னொன்று வந்து மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன். அந்த மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷனோட இன்னொரு நேம் வந்து ஸோ வாசோமோட்டார் டிஸார்டர் வந்து 2 சொல்லியிருக்காங்க மெயினாக. ஒன்று வந்து எபிகார்டியல் கொரோனரி ஸ்டீனோசிஸ். Okay, vasomotor disorders. First one வந்து epicardial coronary stenosis. ரைட் பண்ணிட்டீங்களா? செகண்ட் ஒன் வந்து microvascular dysfunction. ஹார்ட் எபிகார்டியல் ஸ்பாசம்னு சொல்றாங்க அந்த மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன். எபிகார்டியல் ஸ்பாசம். இன்னொரு நேம் மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் எபிகார்டியல் ஸ்பாசம். அந்த ஆர்டிக்கிளில் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்டேபிள் ஆன்ஜைனா பற்றி தான் சொல்கிறாங்க. நான் வந்து நம்ம சிலபஸ்க்கு வந்து அடுத்த லெசன் நடத்தினா ஈஸியாக இருக்கும்னாக்கா மொத்தமாக அந்த 3 கிளாஸிஃபிகேஷன் நான் ஓனாக எனக்கு சொன்னது தான். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டேபிள் ஆன்ஜைனா, அப்புறம் அது வந்து கொரோனரி ஆர்டரி அப்ஸ்ட்ரக்ஷனால என்னென்ன பண்ணுவோம், அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் வர பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணுவோம், அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறாங்க. அப்புறம் ரிஃப்ராக்டரி ஆன்ஜைனான்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? ரிஃப்ராக்டரி
ரிஃப்ராக்டரினா ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட். நம்ம என்னதான் அதுக்கு கொடுத்தாலும் அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நமக்கு கிடைக்காது. அதை தான் நம்ம ரிஃப்ராக்டரி ஆன்ஜைனா. அதை பற்றியும் இந்த ஆர்டிக்கிளில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கோம். கீவேர்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரிஃப்ராக்டரி ஆன்ஜைனா ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட். கீவேர்ட்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆன்ஜைனா, coronary artery disease. So அந்த coronary artery disease தான் இப்ப சொன்ன ரெண்டுமே. epicardial coronary stenosis, microvascular dysfunction or epicardial spasm. And nitrates. இப்போ இந்த நைட்ரேட்ஸ்னு சொல்றது எல்லாமே மெடிகேஷன்ஸ், நம்ம கொடுக்குற டேப்லெட்ஸ். அந்த மாதிரி நைட்ரேட்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். நைட்ரேட்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். போர்டில் இருக்கு, வேணா சொல்லி பார்த்துக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் போலாமா? திரும்ப திரும்ப சொன்னதான் இதுலேயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரீட் பண்ணுறேன், புரியும், அப்படியே கவனிங்க. Cardiovascular disease is the leading cause of death worldwide, and ischemic heart disease is responsible for approximately half of this death. இந்த cardiovascular diseaseல mortality rateல half of the rate வந்து இந்த ischemic heart diseaseல தான் டெத் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. So among its clinical manifestation, acute coronary syndromes typically need urgency or emergency management, with chronic coronary syndromes can be usually managed with an outpatient approach for both diagnosis and treatment in absence of identified high-risk features. Patients with stable angina pectoris have a 3 to 4% annual incidence of myocardial infarction and death. So அந்த ஸ்டேபிள் ஆன்ஜைனா பேஷண்ட்ஸ் தான் 3 to 4% வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனால அஃபெக்ட் ஆகணும். டெத்து வந்து ஓவராக அதில் தான்